ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இயற்கை நமக்கு தந்திருக்க ஒரு வரப்பிரசாதமும் சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளுனா சின்ன வெங்காயத்தை சொல்லலாம். சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், எந்த அளவுக்கு சாப்பிட்டா பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். 100 கிராம் சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? விட்டமின் 6, விட்டமின் B6, விட்டமின் C, போலேட், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், அயன், மாங்கனீஸு, ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், கியூவர்சிடின், சல்ஃபர், இது மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்குதுங்க. பார்க்க பேரு தான் சின்ன வெங்காயமோ தவிர இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே பெருசு. சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இதில் அதிக அளவில் விட்டமின் சி, சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குது. இது உடலில் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை ஆதரிக்குது. சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும். அப்படிப்பட்டவங்கலாம் சின்ன வெங்காயத்தை உங்களோட உடம்புல சேர்த்துக்கிறப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருவ காலத்தில் வரக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல் வராமல் தடுக்கும். வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியாக்கள், வைரஸ் கிருமிகளை எதிர்த்து போராடுற அளவுக்கு உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கிரும். நல்ல செரிமானத்துக்கு சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது குடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது குடலில் இருக்குள்ள அந்த கெட்ட கொழுப்புகள், கழிவுகள் இது எல்லாத்தையும் மறுநாள் காலையில் மலம், சிறுநீர் வழியாக வெளில தள்ளுறதுக்கு சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரத்த ஓட்டத்தை சீராக்குறதுல சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ரத்த ஓட்டத்தை சீராக வச்சிருக்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தை உணவில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, அதை குறைக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் பயன்படுது. இதனால உடல் சோர்வு குறையும், உற்சாகம் அதிகரிக்கும். ஒரு சீரான ரத்த ஓட்டத்தை இந்த சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துரும். சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய கியூவர்சிடின் இருக்குல்ல, இது ரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு பயன்படுது. பிளட் சர்க்குலேஷனை உடலுக்கு சீராக கொடுக்கறதுக்கும், ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து சீரான அளவில் ஆக்சிஜனை உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் ஒரே மாதிரியான ரத்த ஓட்டம் போகிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் இருக்குல்ல, இது இன்சுலினோட செயல்பாட்டை ஆதரிக்க உதவுது. சர்க்கரை நோயாளிகள் இதை கட்டாயமாக எடுத்துக்கலாம். ஆனால் மருந்துக்கு மாற்றாக இதை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. டாக்டர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அதோடையே உணவில் நீங்கள் சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. அலர்ஜியை குறைக்கிற தன்மையை வச்சிருக்குது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதயத்தை சுற்றி இருக்கும்ல அந்த கெட்ட கொழுப்புக்களை கரைச்சி மாரடைப்பு மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும், இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்து இதயத்துக்கு ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி இந்த சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆண்களுக்கு சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? டெஸ்டோட்ரான் அப்படிங்கிற ஹார்மோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடினமாக வேலை செய்கிற ஆண்களோட ஸ்டெமினா பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சின்ன வெங்காயத்தை உணவில் எடுத்துக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சின்ன வெங்காயத்தை உணவில் நீங்கள் எடுத்துக்கிறப்ப அது எலும்புகளோட அடர்த்தியை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. குறிப்பாக வயசு அதிகரிக்க அதிகரிக்க எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோபொராசிஸ் மாதிரியான பிரச்சனைகள், கைவலி, கால் வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி இது எல்லாமே வரும். இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தை உணவில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
உடல் சோர்வை குறைச்சி உடலுக்கு உடனடியாக ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுல சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சின்ன வெங்காயத்தில் மினரல்கள், விட்டமின் பி6, பொட்டாசியம் இது எல்லாமே கிடைக்குது. இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜியை கொடுக்கும். கடினமாக வேலை செய்கிறவங்க, விவசாயிங்க, முக்கியமாக வீட்டில் வேலை பார்க்குற பெண்கள்லாம் அதிகமாக உழைப்பாங்க. அப்படிப்பட்டவங்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயத்தை உணவுலையோ இல்லைன்னா பச்சையாவோ எடுத்துக்கிறப்ப அந்த நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்காக சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். காலையிலேயே இட்லி, தோசை இது மாதிரியான டிஃபன் சாப்பிட்றதுக்கு பதிலாக பழைய கஞ்சியோட பச்சையான சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டுட்டிங்கனாலே போதும். அது உங்களோட உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் தரும். நம்மள பலரும் என்ன நினைப்போம்னா, பழைய சோறு, வெங்காயம்லாம் ஏழைகள் சாப்பிட்ற உணவு. இதை நம்ம எதுக்கு சாப்பிடணும்? டிஃபன் சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். அது கிடையவே கிடையாதுங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை நீங்கள் சாப்பிட்றப்ப இதை உணர முடியும். அலர்ஜியே குறைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய கியூவர்செடின் இருக்குல்ல, இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்குது. அலர்ஜி காரணமாக தான் சிலருக்கு மூட்டுகளில் சுற்றி வலி, வீக்கம்லாம் இருந்துகிட்டே இருக்கும். சின்ன வெங்காயத்தை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப மூட்டுகளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அலர்ஜி இதெல்லாம் குறைக்கும். மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அலர்ஜி பல நாள் இருந்துச்சுன்னா அது இன்னும் பல நோய்களை உருவாக்கிரும். அப்படிப்பட்ட அலர்ஜியை சரி பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயத்தை உணவில் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பலனுள்ளதாக இருக்கும். தோல், முடியோட ஆரோக்கியத்துக்கு சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சின்ன வெங்காயத்தில் விட்டமின் சி இருக்கிறதுனால கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்க பயன்படுது. இதனால தோல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் முடி வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கும் பயன்படும். நம்மள நிறைய பேர் விளம்பரங்களில் பார்த்துருப்போம். வெங்காயம் சேர்த்த ஷாம்பு, அதாவது ஆனியன் ஷாம்பு, இதெல்லாம் உங்களோட முடிக்கு போடுங்க நல்லா வளரும்னு சொல்லி நிறைய விளம்பரம் பார்த்துருப்பீங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குல்ல, இது முடி வளர்றதுக்கும் ஊக்குவிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயத்தை நம்ம உணவில் இன்டேக்காக எடுத்துக்கிறப்ப இது கூடுதல் பலனை உங்களுக்கு கொடுக்குங்க. அதே போல் நீங்கள் பழைய சாதத்துக்கு பச்சையாக வெங்காயத்தை வச்சு சாப்பிட்றப்பையும் அது சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். கரும்புள்ளிகள், கருவளையங்கள், ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய பிம்பிள்ஸு இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தை உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடிய சின்ன வெங்காயத்தை சரியான முறையில் சாப்பிட்டா தானே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது எப்படின்னு பார்த்துடலாமா? காலையில் உணவோட 5-7 சின்ன வெங்காயம் வரைக்கும் நீங்கள் பச்சையாக எடுத்துக்கலாம். நார்மலாக ஒரு 5 வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். சின்ன சின்னதாக ஒரு 5 சின்ன வெங்காயங்களை தோலை நீக்கிட்டு காலையில் உணவில் கூழ் அப்படி இல்லைன்னா பழைய சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட்றப்ப உங்களுக்கு பக்காவான பெனிஃபிட் அது தரும். இல்லை, காலையில் என்னால் பழைய சாதம் சாப்பிட முடியாது, இட்லி தோசை தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா, ஒரு 11 மணி வாக்கில் தயிர் இருக்குல்ல, அதை மோர் மாதிரி அடிச்சுட்டு அதுக்கு பச்சை வெங்காயத்தை நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. அதுவும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு அது கூடுதல் பலனை தரும். சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட பிடிக்காது அப்படின்னா சட்னி, சாம்பார் இது மாதிரியாக நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். சின்ன வெங்காயம் குழம்பு கூட இருக்குது, அது மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம். தேன் கூட சின்ன வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்றப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்குங்க. அது எப்படி அப்படின்னு தெரியணும்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்கள். சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி சின்ன வெங்காயத்துக்கும் பொருந்தும். 5-7 வெங்காயம் மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமானதாக இருக்கும். யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா? அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். பிளட் தின்னருக்காக டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, சின்ன வெங்காயம் சாப்பிட்டாலே அலர்ஜி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கிறது நல்லது. சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கிறதோடையே தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யறது, ஒரு நாளைக்கு 2.5-3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, நைட்டு ஒரு 7 மணி நேரம் இல்லைன்னா 8 மணி நேரம் தூங்கணும். மதியானம் 3 மணி நேரம் தூங்கிட்டேன், நைட்டு 4 மணி நேரம் மட்டும் தூங்கினா போதுமா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. நைட்டு மட்டுமே நீங்கள் 8 மணி நேரம் தூங்குறப்ப தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோவில் சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக
தான் அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.